ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பேசப்படுற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூஎஸோட ஏஐ பபுள் கிரைசிஸ். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 or 6 months இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேயே வந்து குரூப்பில் வந்து நான் இதை பற்றி ஒரு பெருசாக ஒரு ஆர்டிக்கிளே ரொம்ப கிளியராக வந்து எழுதியிருந்தேன். வாட் மே ஹேப்பன் இன் த நியர் ஃபியூச்சர், யூஎஸோட இந்த ஏஐ பபுள் ரேலியில் வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஐ திங்க் நான் மார்ச் ஒட்டி இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் தேர் ஆல்ரெடி பின்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 days பேக் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே அங்கே யூஎஸில் மாறி இருக்கு. அண்ட் இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே, குறிப்பாக மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு பெரிய ஒரு செல் ஆஃபில் வந்து அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து நம்ம மார்க்கெட்லேயும் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து அந்த ஃபால் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 5 yearsஆகவே வந்து பெரிய லெவலில் வந்து $50 billion, $100 billion இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குளோபலாக வந்து ஏஐ ரிலேட்டட் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது குறிப்பாக வந்து யூஎஸ். ஸோ இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்டிவாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். இப்போ என்விடியா மாதிரி ஸ்டாக் வந்து ஒரு சின்ன ஸ்டாக்கில் இருந்து இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1 ஹைலி மார்க்கெட் கேப் வச்சுருக்கிற கம்பெனியாக மாறி இருக்குது. ஆல்மோஸ்ட் $4.5 trillion வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் 2 days பேக். ஸோ அப்போது என்டையர் ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை விட நம்ம எல்லாம் வந்து $5 trillion எக்கானமின்னு நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இந்தியாவோட ஒரு எய்ம் பண்ணக்கூடிய டோட்டல் நம்பர்ஸை விட இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக ஆயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரேலி ஓவர் த இயர்ஸ். அவ்வளோ பெரிய ரேலி ஆனதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அதால் சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ ப்ராப்ளம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதிர்பார்த்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்த ரெவன்யூ இல்லைங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போது அவங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப ஹெவியாக வந்து இன்வென்ட்ரிஸை கூட்டி வச்சுட்டாங்க. ஓகே, அந்த இன்வென்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் ஹை நம்பரில் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் எங்கேயுமே தடைப்படக்கூடாது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி ஹெவியாக வந்து அந்த சிப்ஸ், நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய சிப்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் அண்ட் எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு ஹெவியாக இருக்குது. பட் டிமாண்ட் ஸோ ஃபார் லாஸ்ட் ஒரு 4-5 yearsஆக பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாகவும் இருந்திருக்கு. எவ்வளோ தூரம் இன்வென்ட்ரி கூடிச்சோ அதுக்கு ஈக்குவலாக வந்து டிமாண்டும் வந்து கூடினால தான் அந்த ஸ்டாக் திரும்ப மேலே போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபியர், ஒருவேளை இந்த தடவை அந்த டிமாண்ட் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்சன் ஹோங் வந்து அந்த என்விடியா சிஇஓ வந்து ஒரு 2-3 weeksக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஹி செட் தட் சாட் ஜிபிடி, சாம் ஆல்ட்மேனோட ஜிபிடியில் ஒரு பெரிய டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் லேட்டராக அதை வந்து இப்போ அந்த டீல் வந்து நடக்கலை. ஸோ இது என்ன ஒரு 3-4 months என்ன நடக்குது இந்த கம்பெனிஸில் அப்படின்னா, ஒரு கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்விடியா கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆர் கூகுள் திரும்ப என்விடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மாறி மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு டீலு, இப்படி பலதரப்பட்ட ஒரு கம்பெனிஸ் கூட யூஎஸில் இருக்க டாப் கம்பெனிஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவ் பண்ணுறதுக்கு டீல்ஸ் மாற்றி போட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு மெயினாக காம்படிட்டராக இருக்கிறது சைனீஸோட சிப்செட். அவங்களும் நிறையா வந்து அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து என்விடியாவோட ஸ்டாண்டர்டுக்கு மீட் பண்ண முடியலை. அது வந்துருச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா சைனீஸோட ரேட் வந்து காம்படிட்டிவாக பார்த்தீங்கன்னா இவங்க $10 அவங்க $1 கொடுப்பாங்க. ஸோ 10% ஆஃப் த என்டையர் யூஎஸோட ரேட்டுக்கு இவங்களால் காம்படிட்டிவாக கொடுக்க முடியும் சைனாவால். ஸோ இது இன்னும் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து வருது. அண்ட் யூஎஸ்லேயே இருக்கக்கூடிய காம்படிட்டராக ஏஎம்டி, அவங்களும் வந்து ரீசெண்டாக வந்து ஹெவியாக வந்து ப்ரொடக்ஷனை வந்து கூட்டிகிட்டு ஓரளவுக்கு நல்ல காம்படிட்டிவான ப்ராடக்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர் மார்க்கெட்லேயும் அவங்கள இன்டர்னல் மார்க்கெட்லேயும் காம்படிஷன் இருக்குது, குளோபல் மார்க்கெட்லேயும் காம்படிஷன் இருக்குது. பட் ஓவரால் இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாமே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேச்சுரேஷனுக்கு இந்த ஃபீல்டு வந்து ஏஐ ஃபீல்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அங்கே ஃபியர், இந்த ஏஐ பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கரண்ட்டாக வந்து ஒரு 3 daysஆக பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து பெரிய ஃபால். நான் ரீசெண்டாக வந்து ஐ திங்க் 2 days பேக் வந்து எங்களோட பெய்ட் குரூப்பில் வந்து மெம்பர்ஸுக்கு, ப்ரீமியம் மெம்பர்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நாஸ்டாக் வந்து 25,200 இந்த நம்பருக்கு கீழே கட்டாச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கும் அப்படின்னு. நேற்று நல்ல ஃபால், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 24,500 நடக்குது. இப்போது யூ கேன் சி சார்ட், நாஸ்டாக் சார்ட்டை நான் வந்து
கொடுக்குறேன். திஸ் இஸ் வேர் த ஸ்டார்டட் 25,200ல இந்த இடத்துல பிரேக் ஆனது, மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆனது. இப்போ ஃப்ரீ ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் 24,500 ஒரு 600-700 பாயிண்ட் வந்து 3% வந்து நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபால் வந்து நாஸ்டாக்ல வந்துருச்சு. ஸோ இன்னமும் இட் ஹேஸ் மோர் டவுன் சைட் டார்கெட்ஸ். ஏன்னா ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 26,200லேருந்து பார்த்தீங்கன்னா 1,700ங்கிறது ரஃப்லி 5 or 6% தான் அவங்க ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஏஐ பபுள் பர்ஸ்ட் உண்மை அப்படின்னா NVIDIA ஆல்சோ கேன் கிராஷ் 30%. அதே மாதிரி நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20-30% வந்து பெருசாக ஷார்ப் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பெக்கூலியராக இதே மாதிரி வந்து ஃபெப்ரவரியிலையும் இதே மாதிரி ஒரு ஃபால் இருந்தது. லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரி அவங்களோட ஆல் டைம் ஹை 2200, அங்கே இருந்து அவங்களோட ஃபெப்ரவரி ஓபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் எக்ஸ்பைரி. அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ரிகர் கேஷ் செல் ஆஃப் நடந்து அந்த ட்ரிகர் 2200லேருந்து 16,500 வரைக்கும் 6,000 பாயிண்ட். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 30% ஃபால் இன் நாஸ்டாக். அதுவும் ஒரு 2 மாதத்தில் நடந்தது, மார்ச் வரைக்கும். ஸோ இப்போது யூஎஸில் ஒரு ஃபிகர் வந்து ஒருவேளை லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் மாதிரி இந்த ஃபெப்ரவரிலையும் ஒரு கரெக்ஷன் நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இப்போது ரீசெண்டாக வந்து கிரிப்பாக இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக வந்து இது நாஸ்டாக் மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ்லேயும் செல் ஆஃப் இருக்குது, நீ S&P 500லையும் செல் ஆஃப் இருக்குது. குளோபல் மார்க்கெட்லேயும் இதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இது எங்கே போய் நிற்கும்? ஆர் இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக திரும்ப ரிவர்ஸ் லைக் மறுபடியும் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. அதே சேம் NVIDIAவோட ரிசல்ட் தான். ஐ திங்க் February 20th வந்து NVIDIA ஸ்டாக்கோட ரிசல்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் இட். எஸ், NVIDIAவோட ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆன் February 25th வந்து NVIDIA ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட்லி NVIDIA வந்து 211 சம்திங் அந்த மாதிரி போயிட்டு இப்போ 172 இருக்குது, 40 rupees, ஆல்மோஸ்ட் 20% இப்போவே அவங்க வந்து அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தர் இன்னும் 20-30% கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் 20% 30%ங்கிறது வந்து ரொம்ப பெரிய ட்ரமெண்டஸான ஒரு வேல்யூ மார்க்கெட் கேப் பார்க்கும்போது. ஸோ இதுதான் யூஎஸில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, கம்மிங் டு நிஃப்டி. இப்போது இதுக்கு பேரலாக ஆர் இதுக்கு ஈக்குவலாக நம்மளோட மார்க்கெட்லேயும் கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஃபியர் வந்து வரதான் செய்யும். இங்கே இருக்கிற ஐடி ஸ்டாக்கில் கண்டிப்பாக கரெக்ஷன் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் ஓவரால் நிஃப்டியில் கரெக்ஷன் இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக் ஒரு 30% கரெக்ஷன் ஆனால் நிஃப்டியும் அந்த மாதிரி எவ்வளோ கரெக்ட் ஆகும் அப்படின்னா அங்கே தான் கொஸ்டின் இஸ் நோ. ஓகே, இதை வந்து நம்ம வந்து பல வருஷமாக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஆல்வேஸ் டீகப்பிள்டு. இந்தியாவோட மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அது எங்கே அப்படின்னா ஓவரால் வேல்யூவேஷனில் அண்ட் அந்த கேப் அப்னு சொல்லக்கூடிய கேப் அப் ஆர் கேப் டவுனில் மட்டும். ஓவர் நைட் யூஎஸ் மார்க்கெட்டில் சம்திங் நடந்தால் அடுத்த நாள் மார்னிங் நம்ம மார்க்கெட்டில் அதுக்கு ஈக்குவலாக ஒரு இப்போ யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா நமக்கும் ஒரு ஃபால் இருக்கும், ஒரு கேப் டவுன் இருக்கும். ஆர் யூஎஸ் மார்க்கெட் பெரிய ரேலி ஆகுதுன்னா நம்மளும் இங்கே ஒரு ரேலி, ஒரு கேப் அப் கொடுப்போம், அவ்வளோதான். அதோட வந்து யூஎஸோட மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் முடிஞ்சது. இன்ட்ராடே ஆர் ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் தனி. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 years எடுத்துக்கிட்டாலே யூஎஸ் மார்க்கெட்டோட ரேலி அது எவ்வளோ நடந்திருக்கு, நம்ம மார்க்கெட் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்தங்கி தான் இருக்கும். ரீசன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கராக பணம் போடலாம், அங்கே NVIDIA நல்லா இருக்குது, அங்கே வந்து அமேசான் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, மைக்ரோசாஃப்ட் நல்லா இருக்குது, கூகுள் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க FIs, அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் அந்த அளவுக்கு க்ரோத் வந்து ரிசல்ட் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இங்கே செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் குளோபலாகவே பணம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே தான் கான்சென்ட்ரேட்டடாக போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போது என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த தியரி அப்படியே ரிவர்ஸ் ஆகும். யூஎஸ் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது அங்கேருந்து மணி வில் பி ஃப்ளோயிங் பேக் டு அவர் இந்தியன் மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து அடுத்து நடக்க போகுது. ஓகே, ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நைட் ஃபால் இருந்தால் நம்ம மார்க்கெட்டில் அன்றைக்கி கேப் டவுன் அடுத்த நாள் மார்னிங் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் ஓப்பன் நம்ம will be following our own levels. ஸோ இங்கே வந்து FII வந்து எந்த செக்டார்லாம் ஆல்ரெடி சீப் வேல்யூஷனில் கிடைக்கிது, ஏன்னா 30-40% ட்ரா டவுனில் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. அந்த மாதிரி செக்டாரில் எங்கெல்லாம் ரிசல்ட் நல்லா இருக்கோ அங்கே திரும்ப பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே டியூ கோர்ஸ் கிளியராக வந்து அந்த வேர்டிக்ட் எங்கே கிடைக்கும்னா NVIDIAவோட ரிசல்ட் அன்னைக்கு February 25th யூஎஸ் மார்க்கெட்டில் தெரியும். அண்ட் அதுக்கு இடையில நம்ம மார்க்கெட்டிலும் ஓவர் நைட்டுக்காக நம்ம ரியாக்ட் ஆனாலும் அடுத்த நாள் நம்ம மார்க்கெட்டில் இன்டர்னல் நமக்கு இங்கே நம்ம சார்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுபடி நம்ம வந்து வில் பி மூவிங். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு இருந்த ஏஐ பபுள் கிரைசிஸை வச்சுருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் இன்னும் இதில் இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் வர
we will discuss. And நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 25 750 600 ஜோன்லேயே இருக்குது. அந்த 100 மூவிங் ஆவரேஜில் நிஃப்டி ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் இந்த யூஎஸ் மார்க்கெட் கரெக்ஷனால நம்ம கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேப் ஃபில்லிங் இன்னமும் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணால் மேபி திரும்ப மறுபடியும் எப்போனாலும் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து வரலாம். அண்ட் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் ஐ திங்க் ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்பிஐ மீட்டிங் வந்து அதில் வந்து ஐ திங்க் 100% வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நோ சேஞ்ச் இன் ரேட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபெட் மீட்டிங்லேயும் லாஸ்ட் மீட்டிங்லேயும் அவங்க ரேட் கட் கொடுக்கல. ஸோ இங்கேயும் ஆர்பிஐ கவர்னர் நமக்கு ரேட் கட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நோ சேஞ்ச் இன் ரேட். ஸோ அது கொஞ்சம் பேங்க் நிஃப்டிக்கு சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால் வந்து கொடுக்கலாம் ஆஃப்டர் ஆர்பிஐ மீட்டிங்க்கு அப்புறம். பட் ஓவரால் வந்து ஒரு 1 or 2 டேஸில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து பையிங் வரும்போது நிஃப்டி மறுபடியும் ஒரு கேப் டவுன் கொடுத்தாலும் அந்த சப்போர்ட் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே போய் ஓவரால் யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆனாலும் நம்ம வந்து ரெசிலியண்ட்டாக தான் இருப்போம் இந்த இடத்துல. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஐடி செக்டாரை தவிர வேறு எதுலேயும் நீங்கள் ஒரு பெரிய செல்லாக வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஓவரால் சைடுவேஸில் தான் இருப்போம். நம்மளோட ரிசல்ட்ஸும் க்ரோத்தும் தான் நமக்கு வந்து நிஃப்டிக்கு பெரிய ட்ரெண்டை கொடுக்கும். ஸோ see you again in another video.